சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நம்ம தொகுத்து யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் காவலர் தேர்வுக்கான 100 மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 50 மார்க் டெஸ்ட் புக்கும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு சரியான ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். இப்போ இந்த கொஷினில் எக்ஸாமில் வேறு எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இந்த உலக சுகாதார நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். இல்லை இந்த நிறுவனத்துடைய தலைவர் தற்பொழுது யார் அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலக சுகாதார நிறுவனத்துடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அடிஷ்னலான ஜிகேஸ்லாம் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொழுப்பின் நன்மை. கொழுப்பின் நன்மை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சோம்னா இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். உடலுக்கு ஆற்றல் தருகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. உடலை பாதுகாத்து நம் செல்களையும் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உணவு உண்ணாத பொழுது ஆற்றலை அளிக்கிறது. எது? கொழுப்பு. இதில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இது எல்லா பணிகளையுமே இந்த கொழுப்பானது நம்ம உடம்பில் செய்கிறது. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின். எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். பிசி எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் இது எதிர்பார்க்கலாம். விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா இரத்தம் உறையாண்மை. கொஷின் நம்பர் 4. பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஸோ நமக்கு உடம்பில் நிறைய தனிமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் தேவைப்படும். கால்சியம், இந்த மாதிரி இரும்பு, இந்த மாதிரி நிறைய தனிமங்கள் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹியூமன் பீயிங் ஒரு ஹெல்த்தியாக நம்ம வாழ முடியும். ஸோ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது குறைந்தால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோயின் பெயர் என்ன? சரியான ஆன்சர் ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். வாக்கியம் 1, வாக்கியம் 2. வைரஸ் என்பவை டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்டவை. வைரஸ் அப்படிங்கிற அந்த எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் ஆனது ஆர்என்ஏ மரபு பொருளை பெற்றிருக்கலாம் அல்லது டிஎன்ஏ மரபு பொருளை பெற்றிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அது வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். வாக்கியம் 2. மற்றொரு உயிரினங்களின் செல்களில் புகுந்து பெருக செய்வது வைரஸ். இது சரியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது வைரஸ் என்பது உடம்புக்குள்ளே பூந்தால் கண்டிப்பாக அது உடம்புக்குள்ளே நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது வாக்கியம் 1 மற்றும் 2மே சரிதான். கொஷின் நம்பர் 6. காச நோயை கண்டுபிடித்தவர். காச நோய்னா டிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பாயிண்ட். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ராபர்ட் கோச். கொஷின் நம்பர் 7. வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படும் தீவிர தொற்று நோய் என்ன? கொஷின் நம்பர் 7க்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தட்டம்மை அப்படிங்கிறது தான் சரியான பதில். கொஷின் நம்பர் 8. ஹீமோக்ளோபின் குறைவதால் ஏற்படும் இரத்த சோகை நோயின் பெயர் என்ன? ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோ அப்படிங்கிறது இரும்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் குறைவதனால் ஏற்படும் இரத்த சோகை நோயின் பெயர், அதாவது இரும்பு சத்து குறைவினால் ஏற்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ, அனிமியா. உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எது? இதுவும் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பென்சிலின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. பிசி எக்ஸாமினேஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறான். பென்சிலினை கண்டுபிடித்தது யார்? ஸோ மருந்துகளின் இளவரசி ராணி அப்படிங்கிற மெடிசனை வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 10. தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் தொற்றா நோய் எது? ஸோ இது தொற்றா நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன? ஆப்ஷன் லூக்கோடெர்மா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். கொஷின் நம்பர் 11. நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்துக்கான மேற்பரப்பை குறைக்கும் நோய் எது?
கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைக்கும் நோய் எது? ஆப்ஷன் எம்பைசீமா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுவதால் ஏற்படுவது என்ன? ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன் டி கிளைகோசூரியா. அடுத்த வினா பிஎம்ஐ. ஸோ இந்த கொஷினை வந்து இப்போ இருக்கக்கூடிய 2025 சமச்சீர் புத்தகத்தில் இந்த பாயிண்ட் வந்து நீக்கிட்டாங்க. 2024 புக்கில் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது. பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய உயரத்துக்கான எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு 70 கேஜிஸ் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து 163 சென்டிமீட்டர் இருக்குன்னா 63 கேஜி நம்ம வெயிட் இருக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடியது. அப்போது எடை வகுத்தல் உயரம் என்பது சரியான ஆன்சர். புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? கேன்சர். ஸோ இது வந்து பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கொஷின். சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி ஆன்காலஜி. கொஷின் நம்பர் 15. லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களின் நோய் தொற்றினை ஏற்படுத்தும் நோய் எது? லிம்போசைட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ஆப்ஷன் ஏ எய்ட்ஸ். கொஷின் நம்பர் 16. பொறுத்துக. ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக நான் கொடுத்துருக்கேன். ஒற்றை சர்க்கரை அப்படிங்கிறது எங்கெங்கே நமக்கு கிடைக்கிது, இரட்டை சர்க்கரை என்பது எங்கெங்கே கிடைக்கிது, கூட்டு சர்க்கரை எங்கேருந்து கிடைக்கிது. ஸோ இது சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒற்றை சர்க்கரை அப்படிங்கிறது குளுக்கோஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய குளுக்கோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஒற்றை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை சர்க்கரை அப்படிங்கிறதுனா நாம் சாப்பிடக்கூடிய வீட்டில் சாப்பிடக்கூடிய சர்க்கரை. கூட்டு சர்க்கரை அப்படின்னா காய்கறிகளில் காணப்படும் செல்லுலோஸ், பழங்கள் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய, காய்கறி சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை. சரிங்களா, அதான் கூட்டு சர்க்கரை. அப்போ ஆன்சர் என்ன? க்ளீனாக ஏவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 17. உடல் திசுக்கள் உருவாக்கத்திற்கு தேவையான அடிப்படை பொருளாகவும் எரிபொருளாகவும் செயல்படுவது என்ன? ஆப்ஷன் பி புரதங்கள், புரோட்டீன். கொஷின் நம்பர் 18. விட்டமின் சியின் வேதிப்பெயர் என்ன? விட்டமின் சியோடைய வேதிப்பெயர் என்ன? கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பாயிண்ட். சரியான ஆன்சர் என்னது? அஸ்கார்பிக் அமிலம். ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 19. சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து எது? ஆப்ஷன் சி ஆப்ஷன் விட்டமின். அப்போ விட்டமினில் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ, பி, B12, B6, B5 இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது, ஸோ விட்டமின்கள் எங்கெங்கே கிடைக்குது, ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த விட்டமின் ஓரியன்டாக நம்ம படிக்கணும். இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியலாக விட்டமின் டேப்லெட்ஸ் இன்றைக்கி மெடிக்கலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்ரோச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 20 பாருங்கள். விட்டமின் B2 உள்ள உணவு மூலங்கள் எவை? சரியான ஆன்சர் பால், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், முட்டை, முழு தானியங்கள், பச்சை காய்கறிகள். இந்த B2 அப்படிங்கிற உணவு மூலங்கள் அப்படின்னா கல்லீரல்னா மாடு, கோழி அந்த மாதிரி இருக்குதுல்ல, அதில் இருக்கக்கூடிய கல்லீரல்கள். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் எல்லாமே சரிதான். கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21. தாது உப்புக்கள் மண்ணிலிருந்து பெறப்படுகிறது. இந்த வாக்கியம் சரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாக்கியம் 2 பாருங்கள். உயிரினங்களால் தாது உப்புகளை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் எது வாக்கியம் சரி அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணோம். ஆப்ஷன் சி வாக்கியம் 1 மற்றும் 2 சரிதான். மெக்னீசியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஏற்கனவே பாஸ்பரஸ் பார்த்தோம், இரும்பு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நம்ம சில குறைபாடுகள் தனிமங்களை பற்றி படிக்கிறோம். மெக்னீசியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் இது ஆப்ஷன் எலும்பு மற்றும் திசுக்களின் வளர்ச்சியின்மை. கொஷின் நம்பர் 23. ஆப்பிள் விதைகளில் காணப்படுவது. நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரூட் ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விதையில் காணப்படக்கூடிய அமிலம் என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியமான
ஒரு பாயிண்ட். எக்ஸாமில் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமினேஷன் அல்லது பிசி எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரூசினிக் அமிலம். கொஷின் நம்பர் 24. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கால்சியம் கார்பைட் அப்படிங்கிற ஒரு கல்லை வச்சு பழுக்க வைப்பாங்க. அது நம்ம நிறையா பார்த்துருப்போம். நம்மளோட கிராமத்துலேயே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பகுதியில் இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அது ஒரு இயற்கைக்கு புறமான சில விஷயங்கள். ஓகேங்களா. கொஷின் நம்பர் 25. விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விட்டமின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான ஆன்சர் டாக்டர் பான்க் அப்படிங்கிறவர். கொஷின் நம்பர் 26. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய்க்கான காரணங்கள். ஸோ காரணங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டதுனால நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மரபணு, மரபுவழி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வைரஸ் காரணமாக தொற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான மன அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய்க்கான காரணிகள் இது எல்லாமே காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஷின் நம்பர் 27. இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படும் நோய். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதே மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா கரோனரி. சரிங்களா. இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். கட்டுப்பாடற்ற அபரிவிதமான செல் பிரிதலுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம உடம்பில் இயற்கையாகவே செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் தன்மை உடையது. அப்போது அந்த செல் இறந்து மறுபடியும் ஒரு சைக்கிளிங் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் அந்த செல்லானது இறக்காமல் மீண்டும் மீண்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் அது நமக்கே நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் புற்றுநோய். ஓகே, கொஷின் நம்பர் 29. எபித்தீலியம் மற்றும் சுரப்பிகளின் திசு, நுரையீரல், மார்பு, மலக்குடல், மூளை ஆகிய பகுதியில் ஏற்படும் புற்றுநோய். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். எஸ்ஐ எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரப்போகுது. அதனால் ஸ்கூல் புக்கில் க்ளீனாகவே ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கில் க்ளீனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக நம்பி பயிற்சி எடுங்க. 100 200% சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 29க்கு கார்சினோமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த புற்றுநோய்க்கு கார்சினோமா அப்படின்னு சொல்லலாம். கொஷின் நம்பர் 30 பாருங்கள். 15 வயதுக்கு குறைவான குழந்தைகளின் பாதிப்பை ஏற்படுத்தும் புற்றுநோயின் பெயர் என்ன? ஸோ சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமான இந்த பிரச்சனை வருது. லுக்கேமியா, டி ஆப்ஷன். லுக்கேமியா அப்படிங்கிற ஒரு வகையான புற்றுநோய் தான் 15 வயது குறைவான குழந்தைங்களுக்கு இது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். கொஷின் நம்பர் 31. வாக்கியம் 1, வாக்கியம் 2 பாயிண்ட் இருக்குது. ஹெச்ஐவி அப்படிங்கிற அந்த டிசீஸ் உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பின் மூலம் பரவுகிறது. இது சரியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 2வது வாக்கியம், ஹெச்ஐவி வைரஸ் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு தாய் செய் இணைப்பு திசுவின் மூலம் பரவுகிறது. இந்த 2 பாயிண்டில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 2மே சரி தான். ஓகே, கொஷின் நம்பர் 32 பாருங்கள். புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? கொஷின் நம்பர் 32க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மே 1, 2004. கொஷின் நம்பர் 33. சென்னையில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியவர் யார்? இதுவும் நம்ம எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட். யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, டாக்டர் சுனிதி சால்மோன் அப்படிங்கிறவங்க. கொஷின் நம்பர் 34. நுண்ணிய ஒரு செல்லுடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற ப்ரோக்ரியேட்டிவ் உயிரினங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணிய ஒரு செல்லுடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற ப்ரோகேரியோட்டிக் உயிரினங்கள்.
இப்போ உயிரினங்கள் அப்படின்னா 2 வகை உண்டு. ப்ரோகேரியோட்டிக் செல்கள், யூகேரியோட்டிக் செல்கள். இதில் கேட்கக்கூடிய உயிரினம் எது, ப்ரோகேரியோட்டிக் உயிரினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். பாக்டீரியாக்கள். கொஷின் நம்பர் 35. பாக்டீரியாவின் புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுவது. பாக்டீரியாவில் புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுவது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரைபோசோம்கள். கொஷின் நம்பர் 36. உயிருள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் போன்ற ஓம்புயிரிகளை சார்ந்து வாழும் பாக்டீரியாக்கள் எது? சரியான ஆன்சர் ஒட்டுண்ணி பாக்டீரியாக்கள். கொஷின் நம்பர் 37. வைரஸ்களில் நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படுவது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அப்படிங்கிற 2 மரபு பொருள் தான் இருக்கும், ஏதோ ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். கொஷின் நம்பர் 38. வாக்கியம் பூஞ்சைகள் பச்சையமற்ற உயிரினமாகும். உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிரிகளை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கின்றது. பூஞ்சை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பச்சையமற்ற உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிரிகளை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கியம் 2. பூஞ்சைகளின் உடலம் காலஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது 2மே சரியா இல்லை தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வாக்கியம் 1 மட்டும் சரி. அப்போது பூஞ்சையின் உடலம் காலஸ் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தாவர ஊட்டச்சத்துக்களில் மிக முக்கியமான ஆதாரம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் நைட்ரஜன். கொஷின் நம்பர் 40. ஈஸ்டுகள் டேஸ் கூட்டுப் பொருட்களை அதிக உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக உள்ளது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, விட்டமின் பி. கொஷின் நம்பர் 41. பிரியான்கள் நோயை உண்டாக்கவல்ல புரதத் துகள்கள் ஆகும். வாக்கியம் 2. பிரியான்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்களாகும். இதில் எது சரியான வாக்கியம்? வாக்கியம் 1 மற்றும் 2ம் சரி. கொஷின் நம்பர் 42. தடுப்பானின் பெயர் நோய்கள். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான், டெட்டனஸ் டாக்சைடு, டிப்திரியா டாக்சைடு. இதெல்லாம் மெடிசன். இது நமக்கு எதுக்கு எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுகிறது? சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சரியாக மேட்ச் ஆகிருக்கு, செகண்டு மேட்ச் ஆகிருக்கு, 3க்கு சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் 1, 2, 3. கொள்ளை நோய் எபிடெர்மிக். கொள்ளை நோயின்னு எதை சொல்லுவோம்? ஆப்ஷன் இன்ஃப்ளூயன்ஸா. பாக்டீரியாவால் பரவும் காற்று வழி நோய். ஆப்ஷன் கக்குவான் இரும்பல், டிப்தீரியா, காசநோய். எது சரி அப்படின்னா அனைத்தும் சரி. மிக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் மூலம் ஏற்படுத்தப்பட்டு மேல் சுவாச குழாய் பகுதியினை பாதிப்பது எது? ஆப்ஷன் சி, பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு வைரஸ் டிசீஸ். சிவிஸ் என்பதன் பொருள். சரியான ஆன்சர் நகரம். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை. ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிங்கம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய அகழ்வாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு 1922. ஹரப்பா நாகரிகத்தின் காலம் செம்பு காலம். ஹரப்பாவில் மொத்தம் எத்தனைக்கு மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 200க்கு மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டது. வாக்கியம் 51வது கொஷின். வாக்கியம் ஹரப்பாவின் கீழ் நகர அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு ஒரு வாக்கியம். வாக்கியம் 2, இது நகர நிர்வாகிகள் வசிக்கும் இடமாக இருந்தது. எது? இந்த ஹரப்பாவுடைய கீழ் நகர அமைப்பு. எது சரி அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சி, வாக்கியம் 1 சரி, 2 தவறு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது?
சரியான ஆன்சர் சி, மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 53. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ராக்கி கார்கி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தேர்வில் நிறைய கொஷின்ஸ் என்ன இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். இதே போல் எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு மார்க் டெஸ்ட் புக்ஸு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் ஆக்சுவலி சைக்காலஜி உங்களுக்கு இன்க்ளூடிங்காக கொடுத்துருக்கேன் யூனிட் டெஸ்ட்டுங்கிறதுனால. ஸோ நல்ல ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. நம்மளுடைய பயிற்சி மையத்தையும் எஸ்எஸ் பப்ளிகேஷன் நிறுவனத்தையும் நம்பி பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஒருபொழுதும் தோற்க முடியாது அப்படிங்கிறது உறுதி. ஏன் அப்படின்னா நான் 10 ஆண்டுகளாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நமக்கு மிஸ் ஆனதே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் மாணவர்கள் நன்மைக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ.